வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் 11ஆம் நாள் இன்றாகும். விஞ்ஞானம் டிஜிட்டல் அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. என்பிபி அரசாங்கம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அதிகாரத்திற்கு வந்தது. இந்த மக்களை ஏழ்மையிலிருந்து தூக்கி வளமான வாழ்க்கையை வழங்குவதற்காகவே வந்தனர். அவர்களை செல்வந்தர்களாக மாற்றுவதற்கான திட்டங்கள் வரவு செலவு திட்டம் அறிக்கையில் எங்குள்ளது? நிதியினை ஈட்டும் முறைமை விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அமைச்சில் எங்குள்ளது? விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான புதிய போகங்களையும் விதைகளை எவ்வாறு நாம் அடையாளம் காண முடியும்? இந்த வழிகாட்டிகள் இந்த வரவு செலவு திட்ட முன்மொழிவில் சுட்டிக்காட்டப்படாவிட்டால் என்ன நிகழும்? விசேடமாக விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அமைச்சில் புதிய உற்பத்திக்காக நிர்மாணிப்புக்காக பாரிய நிதி ஒதுக்கப்படும் என நான் எதிர்பார்த்தேன். நாம் நீண்டதொரு பயணத்தை செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை வழங்குவார்கள் என எண்ணினேன். ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை. பூகோள ரீதியிலான சவால்களை நாம் நாடாக எதிர்கொள்ள வேண்டும். இலங்கையின் பொருளாதாரத்தை $100 பில்லியன் இறுக்கிக் கொள்ளப் போகின்றோமா அல்லது $250 பில்லியன் எதிர்வரும் 10 வருடங்களுக்கு முன்னோக்கி செல்வதா என்ற விடயமே இங்குள்ளது. புதிய பொருளாதார நடவடிக்கையுடன் முன்னோக்கி செல்வதற்கான டிஜிட்டல் மயமாக்கல், டிஜிட்டல் பொருளாதாரம் என்பது எமது பிரதான விடயமாக உள்ளது. சில தொழில் முனைவோர் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர், தொழில் முயற்சியாண்மை என்பது வெறுமனே லாபத்தை ஈட்டும் செயற்பாடு மாத்திரம் என நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு லாபம் பார்க்கின்ற வியாபாரம் போன்று அரசியல் செய்ய முடியும் எனவும் சிலர் நினைக்கின்றனர். அரசியலும் ஒரு வகை தொழில் முயற்சியாண்மையே. தொழில் முயற்சியாண்மை செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு எவ்வாறு தேசிய மக்கள் சக்தி வளர்ச்சியடைந்தது என்று பார்த்து கற்றுக்கொள்ளுமாறே கூற வேண்டியுள்ளது. மார்க்கெட்டில் உள்ள இடைவெளி என்ன? அந்த இடைவெளியை கண்டுபிடித்து எவ்வாறு குழுவாக போட்டியாளர்களை தோற்கடித்து நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றினோம், அதுவே தொழில் முயற்சி. அதனால் நாட்டின் தொழில் முயற்சியாண்மை தொடர்பில் பேசுவதற்கு முன்னர் பிரதேச சபையையேனும் வெல்வதற்கு முயற்சிக்க வேண்டும்.